வணக்கம் மக்களே, இன்றைக்கி பாயாசம் செய்ய போகிறோம். பனவெல்லம் பாயாசம். அதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ பனவெல்லம், சேமியா, ஜவ்வரிசி 100 கிராம், முந்திரி, ஏலக்காய், கொஞ்சமாக நெய். பாயாசத்துக்கு பருப்பு வடை செய்ய போகிறோம். துவரம்பருப்பு, உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு, 100 கிராம் உளுந்து, அது ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாடியில் வடைக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். துவரம்பருப்பு உளுந்து அரைச்சி வச்சதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மேலே கடாய் வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பு மேலே பாயசத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். அது வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். ஜவ்வரிசி பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் வடை செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் சேமியா சேர்த்துக்கலாம். கொதித்து வரும்போது சேமியா சேர்த்துக்கின பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது பனவெல்லம் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். பனவெல்லம் பாயாசம் இதான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். எப்படி இருக்குன்னுட்டு சாப்பிட்டு பார்த்த பிறகு சொல்கிறேன். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இடித்து ஏலக்காய், இப்போ தான் வாசனையாக நல்லா இருக்கும். பனவெல்லம் பாயாசத்தில் பால் கீழெல்லாம் சேர்த்து செய்யக்கூடாது. இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் சேர்த்துக்கின்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாயாசம். அடுத்தது வடை செய்யலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை தட்டி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்று வடை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழை இலையில் எடுத்து வச்சிங்கன்னா சாப்பிட்ணும்.
வடை சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. பனவெல்லம் பாயாசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது வேறு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.